ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். ஆ எனக்கு வந்து என்னோட வொர்க்க தவிர எஸ்பெஷலி வந்து ஆ கலாட்டா இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் மை வொர்க் வனிதா தர்பார். அத தவிர யூடியூப் சேனல தவிர, சினிமாவ தவிர, சோசியல் மீடியால வந்து எங்கேஜ் ஆக வேண்டான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பட் ஹவ் கேன் ஐ ரெஃப்யூஸ் 25 இயர்ஸ் ஆஃப் த பிகினிங் ஆஃப் மை லைஃப். வனிதா விஜயகுமார்ன்ற ஒரு ஆ விஷயம் ஒரு 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 பெர்சன் உங்களுக்கு அறிமுகமானது 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு. எஸ்பெஷலி தீபாவளி 25 இயர்ஸ் அகோ த்ரூ சந்திரலேகா, எஸ்பெஷலி வித் தளபதி விஜய். ஸோ அத வந்து நான் கண்டிப்பா வந்து ஆ நோ சொல்ல முடியல. இன்ஃபாக்ட் அது கரெக்ட்டான டைமிங்ல வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். விஜய் ஹஸ் ஆல்வேஸ் பீன் விஜய் வந்து எப்பவுமே என் வாழ்க்கையில வந்து ஒரு வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. பீன் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். இன் சம் வே ஆர் தி அதர்ன்னு கண்டிப்பா சொல்லணும். ஸோ எஸ்பெஷலி இந்த டைம்ல எப்பவுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில வந்து ஆ தெரிஞ்சோ தெரியாமலயோ வந்து ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர். என்ன மோட்டிவேட் பண்றதுக்கும், இன்ஸ்பயர் பண்றதுக்கும், எனக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்றதுக்கும். ஸோ இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி 25 இயர்ஸ் ஆஃப் மை கரியர் அண்ட் மை பப்ளிக் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது Ignore negativity, Akka, Nitya Malay. Exactly what Vijay would tell me. Any day, any time, any second. அதே தான் நான் இன்னைக்கும் கடைபிடிக்கிறேன். அண்ட் அது இன்னைக்கு கண்டிப்பா வரும்னு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. பட் அது இட் ஹேப்பன் டு பி எனக்கு சொன்னாங்க. ஸோ ஐ செட் இட் இஸ் த டே ஐ வாண்ட் டு கம் பேக் வித்தவுட் எனி நெகட்டிவிட்டி அண்ட் வித் பியூர் பாசிட்டிவிட்டி. தேங்க் யூ விஜய். தேங்க் யூ தளபதி. யூ வில் ஆல்வேஸ் பி க்ளோஸ் டு மை ஹார்ட். எஸ், ஐ வில் பி பாசிட்டிவ் நிவேதா. கண்டிப்பா, கண்டிப்பா. நித்யா மாலை, லவ் யூக்கா. விஜய் சார் விஜய் சார்ன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா விஜய் எனக்கு சார் கிடையாது. தட் இஸ் மை பெர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் விஜய். ஸோ அதுல வந்து தலையிடுறதுக்கு உங்களுக்கும் உரிமை இல்ல. அவர் எனக்கு உரிமை குடுத்திருக்காரு. ஸோ ஐ அம் வெரி சாரி டு டெல் யூ விஜய் இஸ் விஜய் ஃபார் மீ. Okay, so I said thank you, Trash Kitali. I love you too. God bless Great Heights, Tulsi baby. Thank you so much. கவிதா சிவகுமார் தளபதி. எனக்கு இளைய தளபதி, உங்களுக்கெல்லாம் தளபதி. அவ்வளவுதான் சொல்ல முடியும். Thank you, Travel to Bygone. I want to see you always happy only, அக்கா. Thank you so much, அம்மா. உங்கள மாதிரி பல கோடி பேர் எனக்கு அந்த ஒரு லவ் அண்ட் பிரேயர்ஸ் குடுக்கறனால மட்டும்தான் ஐம் சர்வைவிங். Thank you. Mm, okay. Love you too. Pooja's Cookhouse. Don't worry, Akka. நான் worry பண்ணுவேன். But I'm trying not to. And I'm trying my best not to. Thank you, Unique Kede. Love you, Vanita Sisi. Thank you so much. Thank you, Travel to Bygone. நிறைய பேர் வந்து இவ்ளோ பாசிட்டிவ் மெசேஜஸ் அனுப்பும்போது, தேங்க் யூ ஜோதி கவுடா. நீங்க நெறைய மெசேஜஸ் எப்பவுமே அனுப்புங்க. I know that you are a really sincere person and a sincere fan and I'm so thankful for that. உங்கள மாதிரி சிலர் இருக்கறனால தான் it is really inspiring. Thank you, Jyoti. And Raghuram, thank you, thank you. Thank you, Gayu Jayaraman. Please don't hurt her. It's very wrong to hurt anybody. நம்ம யாருக்குமே உரிமை இல்ல யாரையுமே ஹர்ட் பண்றதுக்கு. Let's spread positivity and ignore negativity. Thank you, Tulsi baby. You've been such a motivation to all of us. Shakti Vijay, you're a very bold girl. Okay. Let's come to some questions. கொஞ்சம் கேள்விகளுக்கு வரலாமா? உங்க லவ் அண்ட் எனக்கு எப்பவுமே தெரியும் அண்ட் தேவை அண்ட் தெரியுது. Thank you so much. Yes, I will be strong. கண்டிப்பா. என் kids are always my strength. My daughters especially are my strength. And they are my everything. So more than children to me and நான் அம்மாவா இருக்கிறத விட அவங்க எனக்கு தாயா இருக்கிறதுக்கு காரணம் நான் அவங்கள வளர்த்த விதம். அண்ட் நான் பார்த்த கஷ்டங்கள அவங்க வந்து கண்ணால பார்த்தனால
தே ஆர் ட்ரைங் டு பி அ மதர் டு மீ விச் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஆனா அவங்க குழந்தை தன்மையும் அவங்களோட இளமையும் அவங்களோட அந்த பாசிட்டிவிட்டியும் அவங்க இழக்கவே இல்லை. தே ஆர் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் டு மீ அண்ட் தே கெட் இன்ஸ்பயர்ட் பை மீ. எங்க 3 பேருக்குள்ள இருக்கிற எனர்ஜியும் ரிலேஷன்ஷிப்பும் கெமிஸ்ட்ரியும் எல்லா மதர் அண்ட் சில்ட்ரனுக்குள்ள இருந்தா இட் வில் பி அ பெட்டர் வேர்ல்ட். ஐ எம் பிளெஸ்ட், ரொம்ப பிளெஸ்ட், அது கண்டிப்பா சொல்லணும். தேங்க்யூ ரம்யா, சுமித். ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஹவ் பிகம் ஸ்ட்ராங். ஐ ஆம் நாட் ஸ்ட்ராங், ஐ ஹவ் பிகம் ஸ்ட்ராங். அதுக்கு பல பேர் காரணம். அதுக்கு உண்மையா சொல்லணும்னா அதுக்கு ஆரம்பம் தளபதி. ஹி டாட் மீ ஹவு டு பி ஸ்ட்ராங் இன் லைஃப். இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இட்ஸ் வெரி ட்ரூ ஃப்ரம் மை ஹார்ட். ராகுல், வனிதா, I like your boldness. Even all these problems, hats off you, ma. கண்டிப்பா எனக்கே சம்டைம்ஸ் தோணும், இது எப்படி என்னால முடியுதுன்னு எனக்கே தெரியல. பிகாஸ் இட் வாசன்ட் ஈஸி. இது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளவு தூரம் லைஃப்ல நிறைய போராட்டங்கள், 1, 2 இல்ல, அளவுக்கு மீறி போராட்டங்கள். எத்தனை பேரால இதை கடைபிடிச்சிருக்க முடியும்னு தெரியாது. ஆனா கடவுளுக்கு தெரியும் அது என்னால முடியும்னு. அதனாலதான் திரும்ப திரும்பவும் எனக்கு அந்த சோதனைகளும் சேலஞ்சஸும் ஒரு சவாலாக கொடுக்கிறாருன்றத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஆஃப் உலகம் தாண்டி கடவுளோட உலகத்துக்கு ஒரு பிக் பாஸ் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸா போயிட்டு இருக்கு. அதான் அவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. டிஆர்பி பெருசா இருக்கு. அதனால எனக்கு சவால்களும் டாஸ்க்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஐ வில் வின், ஷுவலி ஐ வில் வின் தே. தனு, முருகன், அமுதன், இதை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூ ஷுட் லிசன் வென் அதர் சே யூ ஆர் ராங். முடியாது. சாரி மிஸ்டர் தனு, முருகன், அமுதன். உங்களுக்கு தெரியுமா ரைட்டா ராங்கான்னு? யாருக்கு தெரியும் ரைட்டா ராங்கான்னு? ரஜினி அங்கிள் எனக்கு சொல்லி கொடுத்தது லைஃப்ல எதுவுமே ரைட் இல்ல, எதுவுமே ராங் இல்ல. உங்களுக்கு எதுவும் ரைட்டோ அதுதான் ரைட். உங்களுக்கு எது ராங்கோ அதுதான் ராங். சோ அது வந்து நம்மளோட அனுபவத்துல மட்டும்தான் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். யாரோ சொல்ற அனுபவத்திலையும் அவங்களோட அட்வைஸ்லயும் வாழ்ந்தோம்னா நம்ம லைஃப் வந்து தலைகீழா மாறிடும். நம்ம ரிப்பெண்ட் பண்ணுவோம், சாரியா ஃபீல் பண்ணுவோம். அந்த சிச்சுவேஷன் நான் வந்து போவே மாட்டேன். எனக்கு எது சரியோ அது எனக்கு தெரியும். இல்லைன்னா அது எனக்கு கடந்து வரவும் தெரியும். ஓகேங்களா? சந்தோஷ் குமார், பி போல்ட், ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். டெஃபினெட்லி ஐ வில். ஐ am trying and I will. I'm getting there. இந்துஸ் வேர்ல்ட், டெல் அபவுட் யுவர் பியூட்டி. விஜயகுமார் ஜீன்ஸ். வேற ஏதாவது சொல்லணுமா? ஜெயஸ்ரீ கண்ணன், லவ் யூ அக்கா. ஐ எம் பிரியங்கா. லவ் யூ டு பிரியங்கா. தேங்க்யூ. ஹரிஷ், பீட்டர் பால். Peter Paul will always be Peter Paul, a part of my life. 2020. உங்க எல்லாருக்கும் எவ்வளோ மெமரபிள் 2020யோ எனக்கும் அவ்வளோ மெமரபிள் தான். And Peter Paul will always be a part of my heart, part of my life. I'm not going to forget him. Happen. What to do? Everything will be all right. Come back soon, Raghuram. Thank you. Hi dear, be happy, Hazima Khalil. Soumya Gopi, bold and brave lady. Trying to be. Ladies வந்து போல்டா இருக்கணும், பிரேவா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். கண்டிப்பா we have to keep going. எதுக்குமே வந்து we should not விழுந்துடக்கூடாது. Whatever may be, போராடணும். We have to be strong. We have no choice. Thank you, Jay Sri Kannan. I love you too. Blanco's Kitchen, love you too. And thank you for whatever. Thank you so much. Shaban Nisha, stay strong, sis. May your boldness give always happiness. Happiness kudukudo illiyo, boldness will give you strength and positivity and a future. For sure. அது யாரா இருந்தாலும் சரி. மிஸ்டர் ஹாய் அக்கா, ஹாய். ஓகே, நிறைய ஹாய், நிறைய நாய் ஹாய். டெல் மீ மை நேம் அனுஷ்கா ப்ளீஸ் அக்கா ப்ளீஸ். அனுஷ்கா சரவணா, ஹாய் அனுஷ்கா. குழந்தைங்க நல்லா இருக்காங்க. பி பாசிட்டிவ் அக்கா, ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். எஸ், ஐ எம் அ பாசிட்டிவ் பர்சன். கண்டிப்பா பாசிட்டிவா, நெகட்டிவ் ஆனாலும் அந்த நெகட்டிவையும் பாசிட்டிவ் ஆக்கிடு. தட் இஸ் மை பாசிட்டிவிட்டி. வாழ்க்கையில கத்துக்கிட்டது தான்.
Tulsi baby, you're such a strong person, which we all crave to be one. Thank you. மேபி ஆண்டவன் ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரே ஆள் கிட்ட கொடுத்தா அத உலகத்துல வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுத்தா அந்த அதுவும் என்ன மாதிரி பேச்சு திறமையும் உண்மையும் இருந்தா அது மக்களுக்கிட்ட போய் சேரும். ஏன்னா எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் நிறைய பேர் பேச மாட்டாங்க, உண்மையா சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நான் எல்லாத்தையும் உண்மையா என் பர்சனல் லைஃபையும் சேர்த்து நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ ஐ திங்க் மேபி ஐ எம் சம்படி டு பி அ மாடல். ரோல்ன்றத விட மாடல் டு ஷோ யூ அபவுட் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நம்மளால லைஃப்ல ஜெயிக்க முடியும், நம்மளால வாழ முடியும், நம்மளால தலை நிமிர்ந்து நிக்க முடியும். அதுக்கான ஒரு பர்சனை வந்து தமிழ் ரொம்ப பிடிச்சு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஃபிகரா குடுத்திருக்கலாம், ஒரு பெர்சனா குடுத்திருக்கலாம். அதுக்கு வந்து நான் எவ்வளவு கஷ்டம் பார்த்தாலும் பரவால்ல. என்னால முடிஞ்சத வந்து நான் பகிர்ந்துக்குவேன், ஷேர் பண்ணிக்குவேன். என்னால முடிஞ்சது உங்க எல்லார்கிட்டயும் நான் வாழ்ந்து காட்டுவேன். தேங்க் யூ. எஸ் பார்கவி அசோக். எஸ் I'll be happy with my kids. Don't worry about it. Yes, ignore negative. இன்ஸ்பைரிங் லேடி எல்லாமே நல்லா இருக்கு. கொஸ்டின்ஸே கேட்க மாட்டேங்கிறீங்களே யாருமே. லவ் யூ ஃப்ரம் ஸ்ரீலங்கா. மிஸ் கிளம்ஸி, ஐ லவ் யூ டூ அண்ட் ஐ லவ் ஸ்ரீலங்கா டூ. தேங்க் யூ சோ மச். எஸ் யங் டிப்ஸா? தெரியலங்க. எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளும் லைஃப்ல என்னைக்கும் வந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ்னாலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கணும். ஐ ட்ரை டு பி வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் நிறைய நல்லது பண்றேன். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே பண்றேன், யோசிக்கிறேன். அண்ட் சத்தியமா ஒரு 1% கூட யாருக்கும் தவறு யோசிக்கிறது இல்ல. அண்ட் என்னால முடிஞ்சது நன்மை பண்றேன். ஸோ ப்ராபப்ளி அகத்தின் அழகு முகத்தில் கண்டிப்பா தெரியும். அதை வச்சு மட்டுமே அகம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சிலரால புரிஞ்சுக்க முடியும், சிலரால முடியாது. ஏன்னா அவங்க அகம் அழகா இல்ல. அது என்னோட தப்பும் இல்ல, உங்க தப்பும் இல்ல. ரம்யா சுமித், கீப் ஸ்மைலிங். We want to see you with your love. You have to bundle of joy with you. Yes, I have my kids and I'm blessed. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அதை விட தாண்டி இத்தனை ஐ டோன்ட் நோ இன்னைக்கு உட்கார்ந்து உங்ககிட்ட பேச முடியுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு 25 வருஷமா எனக்கு அன்பு சேர்ந்திருக்கு, இன்னைக்கும் இருக்குன்னு நினைக்கும் போது இதை விட ஒரு சந்தோஷமான தருணம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. 25 இயர்ஸ்ங்கிறது நோ ஜோக். சில பேர் எழுதியிருந்தாங்க நீ நடிச்சது 2 படம்னு. உண்மையா 2 படத்துல 25 வருஷம் சர்வைவ் ஆக சொல்லுங்க, எத்தனை பேரால முடியும்? என்னால முடிஞ்சிருக்குன்னா அந்த அளவுக்கு அன்பை நான் சேர்த்திருக்கேன்னா தேங்க்யூ. தேங்க்யூ ஜெயஸ்ரீ. நான் லிப்ஸ்டிக்ஸ் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஐ எம் நாட் இன் எனக்கு வந்து ஐ எம் மோர் ஆஃப் அ பர்சன் ஹூ கோஸ் வித் மை மூட் அண்ட் மை ட்ரெஸ். ஸோ எனக்கு இன்னைக்கு ஐ டென்ட் வாண்ட் டு கோ வித் அ பிரைட் கலர். ஏன்னா எனக்கு மூட் அவ்வளோ ஐ டென்ட் வாண்ட் பி எக்ஸியூபரண்ட் அண்ட் இன்னைக்கு இல்லை. பட் யூஸ்வலா நான் ரெட், ஆரஞ்சு, பிங்க் எல்லாமே ட்ரை பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். எல்லாருக்குமே தெரியும் ஐ எம் லிட்டில் லிப்ஸ்டிக் கலர்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் தான். பட் சாரி. தேங்க்யூ. திராஷ் கித்தாலி. மை நேம் ரவி அக்கா. ரவி, தேங்க்யூ தேங்க்யூ. What will you answer Lakshmi Ramakrishnan? Who the hell is she? I don't know. I don't need to answer her. So first you understand that. வாழ்க்கையில நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். நம்ம பிரச்சனைகள் நம்மளுது. அது நல்லதோ கெட்டதோ, தோல்வியோ வெற்றியோ, அது நம்மளோட அனுபவம், நம்மளோட விருப்பம். யாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. மக்களாகிய உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என் ஃபேன்ஸ் ஆகிய சிலருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதை தாண்டி வேற எந்த எம்முக்கும் நான் வந்து பதில் சொல்லணும்னு கவலைப்படல, தேவையும் இல்லை. சோ தேவையில்லாத பேர்களை எடுக்காதீங்க. அவங்க யாருமே நமக்கு சம்பந்தம் இல்லை. ஓகே. தேங்க்யூ ஜெயஸ்ரீ. லவ் யூ டூ. ஹவு செலக்டிவ்லி ரீடிங் கமெண்ட்ஸ்? ஓ மை காட். அப்படியா? நீங்க என்னோட லிஸ்ட் பாத்துட்டு இருக்கீங்களா? பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா பதில் சொல்றேன்.
இந்துஸ் who will tell you young. Thank you. ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜயகுமார் ஜீன்ஸ் அண்ட் மஞ்சுளா ஜீன்ஸும் சொன்னேன். ஓகே. கொஞ்சம் கேள்விகள் கேளுங்கப்பா. ஒர்க்கிங் வித் விஜய். டெல் அபவுட் தட். தட்ஸ் அ குட் ஒன். தாய்மை. தாய்மை உங்க பேரு தெரியல. விஜய் கூட ஒர்க் பண்ணதுன்றத விட விஜய தெரிஞ்சுக்கிட்டது, மீட் பண்ணதுன்றத பத்தி பேசலாம். பிகாஸ் அது ஒர்க்கா எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஏஜ் இல்ல. எனக்கு 14 இயர்ஸ் விஜய மீட் பண்ணப்போ. விஜய மீட் பண்ணது அண்ட் டிராவல் பண்ணது த்ரூ சந்திரலேகா வாஸ் 1 இயர் ஆல்மோஸ்ட் ஃபார் டிராவல். லாட் ஆஃப் லொகேஷன்ஸ், லாட் ஆஃப் டேஸ், லாட் ஆஃப் நைட்ஸ், லாட் ஆஃப் டிராவல். ஏன்னா நாங்க வந்து திருப்பதி தலக்கோணாலேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற பொள்ளாச்சி கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து டெல்லி போனோம், ஃபத்தேபூர் சிக்ரி போனோம், ஆக்ரா போனோம், குலு மணாலி போனோம். We went like from the tip of India till the top of India for Chandralekha. Thank you, Nambirajan sir. உங்களோட அங்கிள்னு சொல்லுவேன். நம்பிராஜன் அங்கிள், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, நம்பிக்கைக்கு அண்ட் முயற்சிக்கு விஜய்க்கும் ஒரு பெரிய திருப்பு முனை. இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆனா விஜய்க்கு நல்லாவே தெரியும். திஸ் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வெரி பிக் ப்ராஜெக்ட், வெரி பாசிட்டிவ் ப்ராஜெக்ட், தி பிக்கெஸ்ட் பப்ளிசிட்டி ப்ராஜெக்ட் அவர் பண்ணதுலயே. அண்ட் டைட்டில் ரோல் சந்திரலேகால நான் பண்ணது எனக்கு பெரிய பிராப்தம். தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் விஜய பொறுத்த வரைக்கும் there is nothing more than I can tell. நான் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். எப்படி சொல்றது? ஐ மீன் லைக் இட்ஸ் சம்திங் தட் எப்படி சொல்றது? அந்த அனுபவம் வந்து வாழ்க்கை பூரா எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவும், இன்னிக்கும் நினைக்கும்போது ஒரு நினைத்தாலே இனிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இட் இஸ் சம்திங் தட் இஸ் சோ க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் சோ மெமரபிள். ஃபாஸ்டாவே தெரியல. சத்தியமா என்னன்னே தெரியல. இட்ஸ் சோ மெமரபிள் அண்ட் சோ லவ்லி தட் இது இப்ப நடந்த ஒரு விஷயம், நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஓகே. டிராவல் டு பைகான். நீங்க அழுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா. ப்ளீஸ் இனிமே அழுகாதீங்க. ஐ வில் ட்ரை. அழுகுறதுங்கிறது வந்து ஒரு விஷயத்துல நான் உண்மையா சொல்லணும். தேவையில்லாம அழவே கூடாது வாழ்க்கையில. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம வந்து வீக் ஆக்கிக்க கூடாது. வெளியில காமிச்சுக்க கூடாது. ஆனா, எங்க அழுகணுமோ அங்க அழுதுதான் ஆகணும். வி ஹேவ் டு எக்ஸ்பிரஸ். நம்ம வெளியில காமிக்கணும். ஏன்னா, ஹெல்த்துக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட, உண்மையா சொல்றேன். நமக்குள்ள நம்ம வந்து அமுக்கி வச்சுட்டே இருக்கும்போது, அது பாட்டில் அப் ஆயி தான் வந்து நம்ம ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுது. ஸ்ட்ரோக் வர்றது, கார்டியாக் அரெஸ்ட் வர்றது, பிபி ஏறுறது எல்லாமே. வெளியில அப்பப்போ கத்திட்டோம்னா, அப்பப்போ காமிச்சுட்டோம்னா, அழுதுட்டோம்னா, வி கம் அவுட் ஆஃப் தட் இது. ஸோ அது வந்து ஒரு பிரஷர் பில்டப் ஆவறதில்ல. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ்லேருந்து, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லேருந்து கம்மியாகும். ஸோ ஐ அம் சாரி பட் என்ன பண்றது? நான் உங்ககிட்ட உண்மையா இருக்கேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் வெளிப்படையா இருக்கேன். ஐ லவ் யூ ஆல். ஐ ஹோப் யூ லவ் மீ டூ. தேங்க் யூ ஆதிரா. டோன்ட் வரி, கீப் கோயிங். யூ சோ ஸ்வீட், சோ ஸ்வீட். மூவி நடிப்பீங்களா? கண்டிப்பா நடிக்கிறேன். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி சைன் பண்ணது. பிளஸ் இப்போ சைன் பண்றேன். கூடிய விரைவில் வெள்ளித்திரை கண்டிப்பா என்ன பார்க்கலாம். ஹெல்த் நல்லா இருக்கம்மா. தேங்க் யூ. ஃபேஸ் டல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சில விஷயங்கள் வந்து ஹர்ட் ஆனது தான். யூ நோ டோன்ட் வாண்ட் டு கிரை அகைன். வேண்டாம். நெறைய ரிப்பீட் ஆவுது. இருங்க நான் கொஞ்சம் கீழ வரேன். கொஸ்டின்ஸ்ல. ம். தேங்க் யூ சோ மச். ஐ வோன்ட் கிரை. ஐ வோன்ட் கிரை. ஆ அடங்கா தமிழன். அக்கா மை மாம் யுவர் பிக் ஃபேன். அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. அடங்காத் தமிழன். உங்க பேரு தெரியலங்க. பட் தமிழனுங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்க அம்மாக்கு, உங்க தாய்க்கு ஒரு ஹலோ, ஒரு வணக்கம். ஹாய் அம்மா. ஆ அக்கா மை மம்மி பிக் ஃபேன். அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. அவரே தான். அவரு தான் திரும்பி அனுப்புறாரு. ஐயோ! நெறைய வருதே. ம்.
நீங்க ரொம்ப ரிப்பீட் பண்றீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அழுதா. ஓகே, ஓகே. வெயிட் நான் கொஞ்சம் ரொம்ப பின் ஐய்யய்யோ! இவ்ளோ மெசேஜஸா? ஓகே. வி ஆர் யுவர் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் வித்தவுட் ஃபேமிலி சப்போர்ட். எஸ் ரொம்ப கஷ்டம். ஒரு பெண்ணுக்கு வந்து ஆ ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் எல்லாருக்குமே ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அண்ட் என்ன நடந்தாலும் ஃபேமிலி தான் ஃபேமிலியா இருக்கணும். அது பேரு தான் ஃபேமிலி. குடும்பம்ங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். அதை தாண்டி எவ்ளோ சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், போட்டி, பொறாமைகள். பிக் பாஸ் நம்ம பார்க்கறதுக்கு காரணமும் அதுதான். எங்கேயோ வி கனெக்ட். ஆனா அது வந்து சிலருக்கு இல்லன்னும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அதுக்கு. ஏன்னா நான் அப்படி கிடையாது. அதனால அவங்களுக்கு பதிலா நான் பதில் சொல்ல முடியாது. என்ன சொல்றது? தேங்க் யூ இன் திஸ் வேர்ல்ட். அப்புறம் நான் ஐயோ! கடவுளே! ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு 1 மினிட் இருங்க. நெறைய இருக்கு. "வி லைக் டு சீ யூ இன் பிக் ஸ்கிரீன் வித் தளபதி." ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் திங்க் சோ. டு பி ஹானஸ்ட். ஏன்னா, எங்கேயோ ஒரு சின்ன ஆசை இருந்தாலும், இன்னைக்கும் நான் தளபதி ஹீரோயின்ங்கிற ஒரு நினைவு, ஒரு அ ஃபிளாஷ்பேக்குங்கிற ஒரு விஷயம் கரண்ட்டா இருக்கு இல்லையா? திரும்பி அவரோட நடிச்சான்னா, ஆப்போசிட்டா ஒரு ஹீரோயினா நடிக்கிறதுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து அ அந்த அளவுக்கு ஃபார்வர்டா நீங்க இல்ல. இண்டஸ்ட்ரியும் இல்ல. ஷாருக் கானோட கஜோல் நடிக்கலாம். ஆனா விஜயோட பாஸ்ட் ஹீரோயின் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சோ அப்படி இருக்கும்போது ஒரு கேரக்டர் பண்றது விஜயோட எஸ்பெஷலி எனக்கு அது விருப்பம் கண்டிப்பா இல்ல. என்னைக்குமே விஜய் ஹீரோயின்ங்கிற ஒரு நினைவு எனக்கு என்னைக்குமே ரொம்ப க்ளோஸ். ஐ வில் ட்ரெஷர் இட் க்ளோஸ் டூ மை ஹார்ட். அது என்னைக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் திங். அத வந்து நான் மாத்த விரும்பல. எஸ். எங்க டாட்டர்ஸ் வந்து ஆன்லைஸ் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறாங்க. ஓகே. மேம் அந்த 4311 பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்களே! சுவாமிநாதன். அதாவது வந்து நான் குடுத்த லைவ்ல என்னோட சேனல்ல என் மனம் திறந்து பேசும்போது, கண்டிப்பா வந்து நான் தனியா உட்காந்து என்னோட வீட்ல வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணல. மை டீம் வாஸ் தேர். மை மை லாயர் வாஸ் தேர். மை டீம் வாஸ் தேர். தேர் வர் அ ஃபியூ பீப்பிள். நான் என்ன பத்தி ஆ ரொம்ப அக்கறை கொண்ட சிலர் மட்டுமே என் வாழ்க்கையில இருக்காங்க. என்னோட முன்னேற்றத்தையும், என்னோட நன்மையும், என்னோட அன்பை மட்டுமே எதிர்பார்த்து, அதுல நான் அத சொல்லணும். நான் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னது தான். அத வந்து நான் கட் பண்ணணும்னு விரும்பல. ஏன்னா, அதுதான் மக்களும் சொல்லுவீங்க. நீங்களும் இப்ப சொல்றீங்க. வாய் வார்த்தையால உங்க வாய்ஸ் கேட்கலயே தவிர, அது மட்டுமே கமெண்ட்ஸா வரும்போது, ஏன் ஒருத்தர் எனக்கு வந்து அத எடுத்து சொல்லக்கூடாது? ஏன்னா, நான் அத பத்தி பேசல. அதனால என்னோட டீம்ல ஒருத்தர், மேம் அத சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அத வந்து அ தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சாப்பிட்டேனா? இல்லை, சாப்பிடவில்லை. த லக்ஷிதா ஸ்ரீ. 1 ஸ்டாண்டர்ட் டி. அது என்னது? 1 ஸ்டாண்டர்ட் டியா? Shanti, you always give your best and motivate us as a shout out, please. Definitely. I will definitely. Few words about BB4. ரகுராம், நீங்க வனிதா தர்பார் பாருங்க. என்னோட ஆ கருத்துகள், என்னோட ஆ விமர்சனங்கள் அபௌட் பிபி4 ரெகுலரா பண்றேன் எவ்ரிடே. ஸோ வனிதா தர்பார் ஷோ பாருங்க. நெறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதுல என்னோட கருத்துக்கள் போயிட்டுருக்கு. அரவிந்த் குமார், அக்கா உங்களுக்கு குக்கிங்ல நல்லா டேலண்ட்ஸ் இருக்கு. டெவலப் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் பரி தம் வித் யுவர் சக்சஸ். தேங்க் யூ. யாரையும் நம்ம பரி பண்ண வேண்டாம். நம்ம நம்மளாவே இருப்போம். நம்ம ஜொலிச்சுக்கிட்டே இருப்போம். ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். அது போதும். வாட்ஸ் நெக்ஸ்ட் மூவி? அதான் சொன்னேனே ஆல்ரெடி நெறைய பேச்சுவார்த்தைகள், நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இட் ஹாஸ் டூ மெட்டீரியலைஸ். அது வரும்போது சொல்றேன். பிகாஸ் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் இன் த ப்ராசஸ். 2021 நல்லா இருக்கும். தேங்க் யூ சோ மச் ஃபார் சோ மச் லவ். இவ்ளோ ரிப்பீட்டடா வருது. இருங்க நான் கொஞ்சம் லாஸ்ட்க்கு வந்துர்றேன். இது லைவ்ங்கிறேன்ல. கொஞ்சம் நியூவஸ்ட்க்கு போலாமா? லைவ் சாட். ஓகே. ஆ. யூ ஆர் அமேசிங் மேம். ஸ்டே ஸ்ட்ராங். ஸ்டீஃபி முத்தப்பன். தேங்க் யூ சோ மச்.
How to overcome fear? Poor, pure soul met we. How to overcome fear? தைரியமா இருக்கிறது வந்து ஃபியரை வந்து ஓவர் கம் பண்றது. அது எப்படின்னா, ம், எதுக்கும் கவலைப்படாதீங்க. யார பத்தியும் யோசிக்காதீங்க. உங்கள பத்தி மட்டும் யோசிங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. ஜெயிக்கிறதுக்கான பாதையில கண்டிப்பா முயற்சி எடுங்க. முயற்சி ரொம்ப முக்கியம். தானா தோல்வி எல்லாம் ஜெயிக்கிறதா மாறும். தோல்வி வெற்றிக்கான முதல் படி. தோத்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து முயற்சி எடுங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கண்டிப்பா யூ வில் ஓவர்கம் யுவர் ஃபியர். ஓகே. அக்கா உங்களோட பிரிவு நிரந்தரமா இல்ல தற்காலிகமா? ப்ளீஸ் ரிப்ளை. இதுக்கு என்ன ரிப்ளை பண்ண சொல்லுறீங்க சொல்லுங்க. வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையே நிரந்தரம் இல்ல. உண்மை அதுதான். ஸோ எதுவுமே வந்து லெட்ஸ் நாட் யூ நோ ஸ்பெகுலேட். எது லைஃப்ல நம்மளால பண்ண முடியுமோ, நம்ம பண்ணணுமோ, அத மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ரொம்ப ஃபியூச்சருக்கு நான் பிளான் பண்றதில்ல. எஸ்பெஷலி இப்போ எனக்கு வந்து ஐ நீட் டூ கீப் கோயிங். நோபடி ஷுட் புல் மீ பேக். என்ன யாருமே வந்து என்ன வந்து கூடாது. நிறுத்த முடியாது. குழந்தைங்க இருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. மனசு உடையறதுங்கிறது வந்து சில சில விஷயம் வந்து பிக் பாஸ்ல வந்து நான் ரீஎன்ட்ரி ஆனப்போ, ஆ அந்த எபிசோட வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. ஒரு விஷயத்துக்காக பார்த்தேன். அப்போ நான் சொன்னது ஒண்ணொண்ணும் அபிராமிக்கு எனக்கே நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தது. முடிஞ்சா பிக் பாஸ் சீசன் 3ல அந்த எபிசோட பாருங்க. நெறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக்கிட்ட மாரி இருந்தது. நான் இன்னொருத்தருக்கு சொன்ன அறிவுரை எனக்கும் உரைச்சிருக்கு. கண்டிப்பா என்னோட அறிவுரைய மட்டுமே நான் பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கன்டின்யூ ஆகுதா? யார் கூட அக்கா? நெறைய பேரோட, ஒரு சிலரோட. நாட் நெறைய பேரு. பட் இட் த எது ஜென்யூன் எது வந்து ஆ எப்படி சொல்றது? அவங்க நானு ஐ மீன் லைக் சிலர் பேரு சொல்லலாம். பட் ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் சோ பியூட்டிஃபுல். அதுல சொல்லணும்னா ரேஷ்மா, சாண்டி, ஃபாத்திமா அக்கா, மோகன் வத்யா சார், ஆ அபிராமி, லாஸ்லியா இதெல்லாம் கண்டிப்பா சொல்லணும். ஆ முகின் டெஃபினெட்லி அட் சம் பாயிண்ட் ஆர் தி அதர். கண்டிப்பா. ஆ அப்படி. ஓகே. ஓ! நெறைய இருக்குங்க. போயிட்டே இருக்கு. ம். அக்கா ப்ளீஸ் பி ஹேப்பி. தேங்க் யூ. டூ யூ ரிக்ரெட் ஃபார் மேரியிங் பீட்டர்? I didn't get married to him fortunately or unfortunately. It can't be called a marriage. That's what everybody is saying. பட் டெஃபினெட்லி நாட். என் வாழ்க்கையில எதையுமே நான் ரிக்ரெட் பண்ணதில்ல. எதுவுமே நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த நேரத்துல நம்ம ஃபீல் பண்ணுவோம், அழுவோம். அது எமோஷன். அது ஹியூமன் எமோஷன். ஆனா வந்து அது தவிர்த்துருக்கலாமே, அது நடக்காம இருந்திருக்கலாமேன்னு எதுவுமே நான் ஃபீல் பண்ணதில்ல. அதுக்கு ஒரே ஒரு காரணம், எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப். லைஃப் லெசன்ஸ் பாடங்கள் தான். அது நம்ம ஒருத்தர சந்திக்கிறதும், பிரியறதும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம். அண்ட் இட் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அது ஏன் நடந்துச்சுங்கிற அ அனுபவிக்கணும். ஆராயக்கூடாது. பிக் பாஸ் ஷோ உண்மையான நடிப்பா? கண்டிப்பா வந்து உண்மையான நடிப்பு. முடியும். அதான் அது அது அந்த காமெடி மாரி தான். வரும். ஆனா வராது. அந்த மாரி தான். ஹாய் ஃப்ரம் துபாய். யூ ஆர் சச் அ அமேசிங் லேடி. கீப் ராக்கிங் அண்ட் காட் இஸ் வித் யூ. டேக் கேர் ஆஃப் யூர் சில்ட்ரன். தேங்க் யூ. டெஃபினெட்லி. தேங்க் யூ பிரியா நந்து. வனிதாக்கா யூ ஆர் சச் அ போல்ட் லேடி. ரோல் மாடல் ஃபார் மீ இன் மெனி டைம்ஸ். இது நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கஷ்டப்படுற பெண்கள், ஆண்கள், மனிதர்கள் இந்த உலகத்துல ஜாஸ்தி. சந்தோஷமா இருக்கிறவங்கள விட. ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிறதுல தப்பில்ல. ஒருத்தர பார்த்து இன்ஸ்பயர் பண்றதுல தப்பே இல்ல. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுலயும், அதுல லைஃப்ல சில விஷயங்கள வந்து ஓவர் கம் பண்றதுலயும், வாழ்ந்து காட்டுறதுலயும் தான் இருக்கு. என்னால முடிஞ்சது நான் 10 பேருக்கு வந்து இஃப் ஐ குட் பி அன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல். தேங்க்
தேங்க் யூ மணிவேல், கருப்புசாமி, ஐ வி ஆர் தேர் ஃபார் யூ. சாரா, சரஸ்வதி, பி ஸ்ட்ராங். எந்த மாதிரி மூவ்ஸ் நடிப்பீங்க? எனிதிங் தட் இஸ் சம்திங் தட் ஐ அக்ரி வித் அண்ட் இன்ஸ்பைரிங். போல்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. ஐ அம் கெட்டிங் சம். சிலது ஒத்துக்கல, சிலது ஒத்துக்கல. ஓகே வெயிட். இட்ஸ் லைக் இருங்க, திரும்பி திரும்பி ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டியதா இருக்கு. பிரகன்யா, வனிதா ஏன் ரொம்ப சீக்கிரம் நம்புற எல்லாரையும்? உண்மைதான். ஆனா என்ன பண்றது? நம்பிக்கை தான் வாழ்க்கை. வி நெவர் நோ. இல்ல யார் எப்படிங்கிறது நம்ம பழகினா மட்டும்தான் தெரியும். அண்ட் நமக்கு யாரு பரிச்சயம் ஆகுறாங்க, யார மீட் பண்றோம், யாரோட பழகுறோன்றத வச்சு தான் நம்ம வந்து நம்ப முடியும். சில பேரோட ஜாதகம் முதுகுல குத்துறதும், ஏமாத்துறதும் நம்ம தேடி வராங்கன்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? பிளஸ் சில நேரங்களில் சில மனிதர்கள், அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஒரு ஒருத்தர் கொலை பண்றாரு, ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னா, அவர் பின்னாடி ஒரு கதை இருக்கும். ஒரு சோகம் இருக்கும். சும்மா எந்திரிச்சேன், சும்மா குத்துனேங்கிறது ஒரு சைக்காட்டிக்கா இருந்தா கூட, சைக்கோக்கு கூட ஒரு கதை இருக்கும். ஒரு சோகம் இருக்கும். சோ அதையும் புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பான்மையில தான் நான் இருக்கேன். அது என்ன சுத்தி சில சைக்கோஸ் இருக்காங்க. இன் டெர்ம்ஸ் ஆஃப் வந்து என்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறது, என்ன பத்தியே பேசிட்டு இருக்கிறது, என்ன பத்தியே வீடியோ போடுறது, ஸ்டேட்டஸு, ட்விட்டர் ட்வீட்டு, ஆ தேவையில்லாம என் லைஃப்ல மூக்க நுழைக்கிறது. என்ன பண்றது? அவங்களுக்கு என்ன சைக்காட்டிக் ப்ராப்ளமோ என்னமோ தெரியல. பரவால்ல. நம்பளால வந்து ஒரு 10 பேர் பொழைக்கிறாங்க. நம்ம பேர யூஸ் பண்ணி ட்ரெண்டிங்ல வராங்க. 10 காசு சம்பாரிக்கிறாங்க உண்மையா. பரவால்ல. எனக்கு ஆண்டவன் வந்து அந்த ஆ புகழ குடுத்திருக்கான். ஏன்னா அவங்கள பத்தி யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்ல. என்ன பத்தி பேசி தான் அவங்க பொழைக்கிறாங்க. இட் மேக்ஸ் மீ அ பிக்கர் பெர்சன். அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க் யூ. நெறைய மெசேஜஸ் போயிட்டே இருக்கு. 12:16 ஆகுது. தேங்க்ஸ் மச் மேம். ஐ நீட் யுவர் பிளெஸிங் மேம். பியூர் சோல்மேட். ஐ பிளெஸ் யூ ஆல். எவ்ரிபடி அன்கண்டிஷனலி. பசங்க நல்லா இருக்காங்க. ஆ ஓகே. உங்க பிரேக்கப் பத்தி ஜோவிகா அண்ட் ஜெனிதா எப்படி ஃபீல் பண்றாங்க? என்ன பத்தி கவலைப்படுறாங்க? கண்டிப்பா அவர பத்தின ஒரு வருத்தம் இருக்கும். இருக்கு. எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அத தாண்டி ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. என்ன விடவே. ஸோ தே நோ லைஃப்ல இட்ஸ் நாட் ஈஸி. மென் ஆர் சம்டைம்ஸ் இப்படி சந்தர்ப்பம், சூழ்நிலை. தே ஜஸ்ட் வாண்ட் டு மீ டு பி ஸ்ட்ராங். பட் அவங்க அது ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஈஸியா அவ்வளோ சீக்கிரம் என்ன மாதிரி எல்லாரையும் நம்பிட மாட்டாங்க. ஜெனரலாவே சொல்றேன். ஐ அம் அ குட் லெசன். உங்களுக்கு எப்படி நான் இன்ஸ்பிரேஷன் நெறைய பேர் சொல்றீங்களோ, அப்ப என் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷனா நான் இருப்பேன். ஒரு லெசனா இருப்பேன். அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஓகே. அந்த பிரச்சனைகள நான் ஃபேஸ் பண்ணி, அவங்க பெட்டர் லைஃப் கிடைக்கும். பெட்டர் லைஃப்ப சூஸ் பண்ணுவாங்கன்னா, எல்லா பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன். வாவ்! 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 ஓகே. ஜோதி கவுடா, தேங்க் யூ. ஐ அம் ஆல்சோ வெரி ஹேப்பி டு சீ யூ அண்ட் யுவர் மெசேஜஸ். ஓகே. இந்த ஹேண்ட் டாட்டூ பத்தி கேட்கிறீங்க. ஓகே. இது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து நானே தான் சொன்னேன். நானே தான் ஃபோட்டோ போட்டேன். ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. ஹேண்ட் டாட்டூ பத்தி. நான் இத அழிக்க போறதில்ல. ஏன்னா, ஐ திங்க் ஐ வாண்ட் டூ கீப் திஸ் அஸ் அ மெமரி, அஸ் அ சொவனீர்ன்னு சொன்னா என் பொண்ணு ஆக்சுவலி. ஏன்னா, ஆ அழிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா, அத ஞாபகம் வச்சுட்டு கடந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு இது வந்து ஒரு பாடமா இருக்கணும்னு தான் நான் நெனைக்கிறேன். அண்ட் நான் அழிக்கணும்னு நினைக்காத காரணம், இட் வாஸ் பியூட்டிஃபுல் டில் இட் லாஸ்டட். வெரி ஹானஸ்ட்லி. ஐ டோன்ட் ஃபீல் ஒன் மினிட் பேட் அபௌட் இட். அவரையும் எந்த விதத்திலயும் நான் தப்பு சொல்லல. சிச்சுவேஷன், சர்கம்ஸ்டான்சஸ், காட்ஸ் பிளான் தப்பாயிடுச்சு. ஐ ஃபீல் பேட் அபௌட் இட். எனி டே ஐ ஃபீல் பேட் அபௌட் இட். நான் ரொம்ப ஸோ இட்ஸ் அ சொவெனீர் ஆஃப் சம்திங் பியூட்டிஃபுல் தட் ஹேப்பன்ட் அண்ட் சம்திங் மெமோரபிள் தட் ஹேப்பன்ட். தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் ரொம்ப அழகான ஒரு
உணர்வ எனக்கு சொல்லிக் குடுத்த பீட்டர் பாலுக்கு, சோ எனக்கு காமிச்சு குடுத்த பீட்டர் பாலுக்கு என்னைக்குமே நான் வந்து மறக்க மாட்டேன். சோ நான் இந்த டாட்டூவ அழிக்க மாட்டேன். இது திரும்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. ட்ரூ லவ் மட்டும் தான் நீங்க ஏங்குகிறீங்க. பட் அது உங்களுக்கு கிடைக்கல. ஆகாஷ் திரும்ப ஏத்துக்கிட்டா நீங்க சேர்ந்து வாழ்வீங்களா? இக்லிஷா கே. உண்மையா சொல்லட்டுமா? யாருமே என்னை ஏத்துக்காம இல்ல. ஓகே. அ ஏன் நான் சொல்றேன்னா, இவ்ளோ போல்டா சொல்றேன்னா, அம் கடந்து வந்த பாதை வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஆ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒத்துக்கிட்ட மாதிரி, நாங்க டச்ல இருக்கிறதுக்கு காரணம் குழந்தைங்க இருக்காங்க. பட் அத தாண்டி வி ஹவ் கம் அக்ராஸ் இட். ஆம் அவங்களுக்கே நான் வேணும். நான் லைஃப்ல வேணும். தப்பு பண்ணிட்டோம். கண்டிப்பா திரும்பவும் சேரணும்னு நெனச்சாலும், பல வாட்டி ட்ரை பண்ணது உண்டு. அத தாண்டி வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில தான், அது வேண்டாம், அது முடியாது, குழந்தைங்களாலயும் முடியாதுன்னு சொல்லி அவங்களோட ஒரு சில விஷயங்கள்னால நான் வெளில வந்தேன். இன்னிக்கும் அதே சூழ்நிலையில தான் நிக்கிறேன். இட்ஸ் வெரி சேட். அவங்களுக்கு நான் வேணும்னா கூட, இன்னைக்கு பீட்டர் பால பத்தியும் சொல்றேன். குழந்தைங்கள யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னால அது முடியுமா? வாழ முடியுமா? ஏன்னா நான் ஐ டோன்ட் பிலீவ் இன் அப்யூஸ். அது மென்டல் அப்யூஸா இருந்தாலும் சரி, பிசிக்கல் அப்யூஸா இருந்தாலும் சரி, ஒரு பெண் வந்து அ அது தாங்கக்கூடாது. அடிமை ஆகக்கூடாது. ஆ உடல் ரீதியாவோ, மனசு ரீதியாவோ எந்த பெண்ணும் கஷ்டப்படக்கூடாது. நோபடி டிசர்வ்ஸ் இட். ஸோ தனியா இருந்தாலும் பரவால்ல. குழந்தைங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஐ அம் சாரி டூ டெல் யூ. சில விஷயங்கள் வந்து ஓப்பனா பேச முடியல. எவ்வளோதான் நான் உண்மையா இருந்தாலும் அது நல்லா இருக்காது. அதனால. விஜயகுமார் ஃபேமிலி டசன்ட் டிசர்வ் யூ அக்கா. யூ ஆர் அ ஜெம் ஆஃப் அ பெர்சன். கீப் டூயிங் வாட் யூ லவ். அஜயராஜ். இதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனா நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் ஜெம்முங்கிறதுக்கு வந்து நன்றி. ஆனா அவங்க குடும்பத்தில தான் பொறந்தேன், வளர்ந்தேன். எனக்கு அதுக்கு மேல சொல்ல தெரியல. ஏன்னு. பிரசாந்தி பிளெஸ்ஸி. எந்த ரிலிஜியன்லயும் யார் என்கேஜ்மெண்ட் ஆன உடனே, "நீ நெத்தியில குங்குமம் வைப்பாங்கடா சாமி." என்கேஜ்மெண்ட் ட்ரெண்டா இப்போ? ஏதோ ஒரு ட்ரெண்டு. உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை? நெத்தியில ஒரு பெண் வந்து குங்குமம் வைக்கிறதும், மூக்குல மூக்குத்தி போடுறதும் உங்களுக்கு பிரச்சனைன்னா, நீங்க அம்மா, தங்கச்சி, பொண்டாட்டி, அக்கா எல்லாம் உங்க குடும்பத்துல இல்லையா? இல்ல நான் கேட்கிறேன். ஆ? எவ்வளவு கேவலமான ஒரு கலாச்சாரத்துல நீங்க பொறந்தீங்க? சொல்லுங்க. மிஸ்டர் பிரசாந்தி பிளெஸ்ஸி. ஒரு பெண்ணுக்கு வந்து விதவை ஆனா கூட, குங்குமத்த அழிக்கக் கூடாதுன்னு நெனைக்கிறவன் நான் எல்லாம். ஏன்னா குங்குமம்ங்கிறது வந்து புருஷன் குடுத்தது கிடையாது. பொட்டுங்கிறது ஒரு பெண்ணுக்கு வந்து புருஷன் குடுத்தது கிடையாது. அது பொறந்ததிலே ஒரு பெண்ணுக்கான ஒரு மகாலட்சுமி ஒரு 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 ஆ ஒரு பேசிக் அது. அது ஒரு அலங்காரம்னு கூட சொல்லலாம். நீங்க யார் அத முடிவு பண்றதுக்கு? கீப் யுவர் ஒப்பீனியன்ஸ் வேர் இட் டிசர்வ்ஸ். இது உங்களுக்கு மட்டும் இல்ல. உங்கள மாரி கேவலமா யோசிக்கக்கூட சிலருக்கு நான் இப்படிதான் பதில் சொல்வேன். கோமதி ஜெகதீஸ்வரன் ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் சே ஹாய். ஹாய். ஸ்டே ஸ்ட்ராங். எப்ப முடியல. ஓகே. இது வந்து ம் லவ் ஃப்ரம் கேரளா. ஜெப்சி ஜேம்ஸ். தேங்க் யூ. டெல் அபவுட் சூர்யா தேவியா? யார? ஏங்க ஊர்ல இருக்கிற கிரிமினல்ஸு, வாண்டடு எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க. ஆ தேவையில்லாம யார் யாரையோ பத்தி இழுத்து பேசுவாங்க. அவங்கள பத்தியெல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு வேற வேலை இல்ல, வேற இது இல்லையா? ஏங்க குப்பைய குப்பையில போடுங்க. நான் கிளீனா சொல்ற மாரி தான். குப்பை. தூக்கி குப்பையில போடுங்க. இதுக்கு மேல வந்து நான் யாரையுமே வந்து பேசுறதா கூட இல்ல. நம்மள வச்சு பொழைக்கிறவங்கள பத்தி அவங்க பொழைச்சுட்டு போறாங்க அவ்வளவுதான். பிரேவ் டாக் அக்கா. சுப்ரியா சிவராஜ். வி ஹேவ் டூ. வி ஹேவ் டூ. வி ஹேவ் நோ சாய்ஸ். உங்கள வெளி வெள்ளித்திரையில பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். சுவாமிநாதன். கண்டிப்பா.
கூடிய விரைவில். நீங்க ஏன் இப்படி ஏமாந்தத பார்த்தா, எனக்கு லைஃப்ல நம்பிக்கை போச்சு. அபீஸ் 31. என்னைக்குமே நம்பிக்கைய மட்டும் கைவிட்றாதீங்க. என்ன பார்த்து மட்டும் இல்ல, உங்கள பார்த்தும் கூட. எனக்கு இன்னைக்கும் நம்பிக்கை வந்து நான் கைவிடல. நம்பிக்கை, ஹோப் அண்ட் ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கீப் கோயிங். கீப் பிலீவிங். இட் வில் ஹேப்பன். அக்கா நீங்க ரொம்ப கிளவர். எப்படிக்கா பீட்டர நம்புனீங்க பிளைண்ட்லி? ப்ளீஸ் டெல் மீ காஸ் யூ ஆர் அ போல்ட் பெர்சன். நான் பிளைண்டா பிலீவ் பண்ணேங்கிறத விட, நான் தவறு சொல்லவே விரும்பல. ஓகேயா? தவறுகள் நடந்துருச்சு. அது மட்டுமே வந்து மனசுக்கு வருத்தமா இருக்கு. அது நான் எதிர்பார்க்கல. சோ யாரையும் நான் அந்த விஷயத்துல நான் குறை சொல்ல விரும்பல. என் மனசு ஒத்துக்கல. ம். சீரியலுக்கு வாங்க அக்கா விஜய் வந்துச்சு. பட் நான் அக்செப்ட் பண்ணல. ஆ மேபி நாட் ஷூர், நாட் யெட். இக்னோர் ஆல் யுவர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். டெஃபினெட்லி. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கு. 10:25. இதுக்கு மேல நான் பேசணுமா? இல்ல போயிடலாமா? ஒரு நிமிஷம். கிங் ஆஃப் டார்க்னஸ் கார்த்திக் சிவன். சாரி சிஸ்டர், டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. தேவையில்லாம எதுக்கு நம்ம லைஃப் அடுத்தவங்க ஜட்ஜ் பண்றதுக்கோ, அட்வைஸ் குடுக்கறதுக்கோ சான்ஸ் குடுக்குறீங்க. நம்ம லைஃப வந்து ஜட்ஜ் பண்றதுக்கோ, அவங்க வந்து சஜஷன் குடுக்கறதுக்கோ, அ அவங்க வேல வெட்டி இல்லாம இருக்காங்கன்றது தான் அர்த்தம். அது நம்ம மேலயோ, நம்ம லைஃப் மேலயோ தப்பு கிடையாது. ஓகேயா? நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நெறைய வாட்டி யோசிப்போம். அது நானும் யோசிச்சிருக்கேன். கண்டிப்பா ஐ அம் நாட் ஃபூலிஷ். ஆனா, அத தாண்டி அன்பு, பாசம், ஆ நட்பு, காதல் இது எல்லாமே வந்து உண்மையான விஷயம் தான். ஆ தேவையான விஷயம் தான். அத தாண்டி நம்ம ஏமாறுறோம். அத தாண்டி அது ஏதோ தப்பாச்சுன்னா, அது யார் தப்பு? நம்ம மேல தப்பு கிடையாது. இதுக்காக இன்னொருத்தர் நம்மள ஜட்ஜ் பண்றாங்கன்னா, அவங்க நமக்கு தேவையில்ல. நம்ம வாழ்க்கை நம்ம வந்து வி ஹேவ் டு லேர்ன் டு லிவ் இட். ஐ டோன்ட் ஃபீல் பேட் அட் ஆல். நாட் ஈவன் 1%. ஆ Abhirami Raja, you are a bad inspiration. Please don't get inspired by me. Get inspired by people who lie, who cheat, who are not honest, and who live fake. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. சாய் கிரிஷ், குக் வித் கோமாளில சூப்பர்வா பண்ணீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். அபௌட் யுவர் மூவி டேட். அப்பாவா? அப்பா மூவி டேட் யாரு? எனக்கு புரியல. புரியிற மாரி சொல்லுங்க. எனக்கு புரியல. ஆ நான் யாருக்கும் எதுவும் சொல்ல விரும்பலை ஐஸ்வர்யா ராவ். ஆல்ரெடி நான் சொன்னதுதான். பொழைக்கட்டும். நம்ம யாரையும் வந்து தேவையில்லாம வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டாம். இக்னோர் நெகட்டிவிட்டி. லவ் யூ டூ நிவேதா துரை. ஓகே. எவ்ரிதிங் சீம்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ ஐ அம் சோ ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த லைவ் நான் உங்க கூட சந்திரலேகாக்காக குடுப்பேன்னு சத்தியமா 1% கூட நான் நெனைக்கல. All I can say is Miss Vijay today, especially after 25 years of Chandralekha, இன்னைக்கும் நான் பேசும்போது I miss him and I think about him. ரொம்ப ரொம்ப I'm uh, connecting with him and his positivity and waiting for Master very soon in silver screens and in all the theaters. கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ரசிகரா இதே ஒரு உற்சாகத்தோட கண்டிப்பா வந்து நான் வந்து மாஸ்டர் வந்து தியேட்டர்ல பார்ப்பேன். கூடிய விரைவில் நம்ம எல்லாருமே வந்து மேபி தியேட்டர்ல கூட சந்திக்கலாம். வி நெவர் நோ. லெட்ஸ் பிளான் சம்திங். நானும் என்னைக்கும் ஒரு தளபதியோட ரசிகை தான். அன்றுலருந்து இன்று வரைக்கும். சோ தேங்க் யூ சோ மச். இவ்வளவு பேர் வந்து லைவ்க்கு இத்தன மணிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ஐ அம் பிளெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். தேங்க்
லவ் யூ.